ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜம்ப் டாஸ்க் இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் மூலியமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 4.7 ஸ்டார் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் வந்து 1,00,000க்கும் அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய மொபைல் வந்து 2 GB ரேம் அப்படின்றதால எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் ஏன் இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து 4.7 ரேட்டிங் இருந்துச்சு. அதாவது 5 ஸ்டார் தான் வந்து ரேட்டிங்கு. அதில் 4.7 ஸ்டார் ரேட்டிங்கு ப்ளஸ் வந்து 7,000 பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எது யூஸ் பண்ணால் வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா, இதோட மினிமம் வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததால இடையில கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அது ஓப்பன் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் வர வரைக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம். அதாவது ஆல்ரெடி யூசர் ஐடி இருக்கவங்க வந்து டேரெக்டாக வந்து லாகின் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ இது மூலயமா வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். மொபைல் மூலயமா லாகின் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. நம்ம மொபைல் நம்பரும் இது கொடுக்க தேவையில்லை. நான் இப்போ வந்து என்னோடய ஜிமெயில் ஐடியை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஜிமெயில் ஐடி வந்து நான் என்னோடய ப்ரைவசிக்காக கொஞ்சம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டேன். இது வந்து கண்டினியூஸ் என்னோடய நேமில் வந்து கண்டினியூ பண்ணிக்க சொல்லுது. நான் அதுக்கும் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே இருக்க டாஸ்க்கு எல்லாமே வந்து இதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹை பேயிங் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. $4 மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 28 சென்ட்டு இந்த மாதிரி ரொம்பவே லோ பேயிங்காக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய யூசர் சைடுலாம் கொடுத்து அவங்க எவ்வளோலாம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுது. 62.73 காயின் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து 57.91 சென்ட்டு டாலர் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அவருக்கு. இதே மாதிரி நிறைய யூசர் ஐடிலாம் கீழே கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்லாம் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 62 ஆரம்பிச்சது 35ல் வந்து நிற்கிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா $29.30 ஒருத்தர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 26.89 இதே மாதிரி நிறையா யூசர் ஐடிலாம் கொடுத்து அவங்களாம் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதில் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம டாஸ்க்கை பற்றி பார்ப்போம். எப்படி டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு பார்த்துருவோம். ரைட் சைடு டாப் கார்னரில் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம டாஸ்க்கை முதல்ல பார்த்துருவோம். மெயினாக வந்து நம்ம எப்படி இதில் காசு எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியா டாஸ்க்குன்னு கொடுத்து ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கும் வந்து 3 சென்ட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி 1 சென்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு டாஸ்கில். இங்கே பாருங்கள், இந்த டாஸ்க் வந்து 3 சென்ட்டா, இன்னொன்று வந்து 1 சென்ட்டு, இன்னொன்று வந்து 1 சென்ட்டு. 1 சென்ட்டுனா எப்படின்னா வந்து நம்ம வந்து 1 பைசா 5 பைசா அதே மாதிரி சொல்கிறோம்ல, அதேமாரி தான் வந்து டாலர்ஸில் சொல்லும்போது $1 இருக்குன்னா வந்து 100 சென்ட்டுன்றது $1. அந்த நம்ம ஒரு டாஸ்க்கு வந்து 1 சென்ட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம $1 பார்க்க முடியும். அந்த $1 வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆனால் டாஸ்க்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான டாஸ்க் மாதிரி தான் தெரியுது. அதனால வந்து ரொம்பவே லோ பேயிங் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 10 சென்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து 1 சென்ட்டு 2 சென்ட்டு அப்படின்னு கொடுக்குறது வந்து ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட நேரம் வந்து ரொம்பவே வீணடிச்சா தான் வந்து நம்மளோட ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான $1 நம்ம பார்க்குறதே வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், ஃப்ரீ மணி இன் 1 மினிட். இது வந்து ஏதோ வெப்சைட்டு போல் இருக்குது. இந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் டீசெண்டான ஒரு பேயிங்காக இருக்குது. 0.28 சென்ட்டு. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி அது ஓப்பன் ஆகுதான்றதை பார்த்துருவோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. அந்த அப்ளிகேஷன் வந்து நான் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இதுதான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே வந்து $3 கொடுக்குறாங்களாம். அது வந்து இந்த அப்ளிகேஷனில் கிடையாது. ஹனி கெயின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் $3 வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டவுன்லோட் தி ஆப்ஸு, நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் போல இருக்குது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணினா தான் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு அந்த 28 சென்ட் இருக்குல்ல அதை கொடுப்பாங்க.
இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம என் மொபைலில் வந்து 2 ஜிபி ரேம்ன்றதால இதை நான் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத பற்றி அந்த இதில் பார்க்கணும். ஏன்னா நம்ம முக்கியமாக இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நம்ம வந்து ஏர்னிங்காக தான். அந்த ஏர்னிங்கை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணால் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாஸ்க்கும் முடிக்கும்போது நம்மளுக்கு டாலரில் தராமல் அவங்க கொடுக்குறது வந்து காயின்ஸாக தான் தராங்க. அதாவது ஜம்ப் டாஸ்க் காயின்ஸாக தான் தராங்க. அந்த ஜம்ப் டாஸ்க்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.5 ஜம்ப் டாஸ்க் காயின் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். 0.5னா வந்து எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கும் வந்து 0.01083 இதுதான் வந்து ஒரு சென்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காயின் அப்படின்னா வந்து $1 அப்படின்ற ஈக்குவேஷனில் தான் இது இருக்குது. ஒரு டாஸ்க்குக்கே பார்த்தீங்கன்னா அவங்க தரது வந்து 0.01 காயின் தான் வந்து தராங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு வித்ட்ராவே பண்ண முடியும். உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு எந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நன்றி.